Just 5-digit number which when divided by 3, 5, 8, 12, 3, 5, 8, 12 have 2 as remainder. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே இது 5-digit number ஆல divisible ஆகக்கூடிய greatest number கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ. Greatest 5-digit number and also it should have remainder 2. எல்லா கண்டிஷனும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ divisible by அப்படின்னா இது கீழே வரும் அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு நம்பர் divisible by 3, divisible by 5, divisible by 8, divisible by 12 னா இந்த நம்பர் தான் கேக்குறாங்க. அப்ப மேல இருக்கக்கூடிய நம்பர் I will have that as a bigger number, therefore I have to find out the LCM. LCM எப்படி கண்டுபிடிக்கணும்? நல்லா கவனிச்சுக்கோடா. இப்போ இது எல்லாமே 3 டேபிள்ஸ்ல போச்சுன்னா 1, 5 இது போகாது. இந்த 12 இது ரெண்டுமே 2 டேபிள்ஸ்ல அடங்கும். 1, 5 have as 2 4s are 8, 2 திருப்பி இது 2 டேபிள்ஸ்ல 1, 5, 2, 1. இப்போ இதெல்லாம் co-prime numbers, so I can leave as it is. 3 2s are 6, 6 2s are 12, 12 5s are 60, 62s are 120 is the LCM. Therefore இதுல greatest 5-digit number கண்டுபிடிக்கணும்னா ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும்னா 999 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய divisible number இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது divisible பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு 12 8s are 96 வருங்களா? அப்ப 8 போட்டுக்கோ. 960. therefore உங்களுக்கு என்ன வரும்? 399. திருப்பி என்ன வரும்? 12 3s are 36. அப்ப 360 வருங்களா? அப்ப 9 திருப்பி 6 7 8 9 399 அதுவும் 3 வரும். அப்ப 360 வருங்களா? அப்ப my answer is what? 39. இந்த ரிமைண்டர் I have to subtract. நல்லா கவனிச்சு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்னா டைரக்டா மைனஸ் பண்ணிடலாம். அதே ஸ்மாலஸ்ட் நம்பர்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி வரக்கூடிய நம்பரை ஆட் பண்ணணும். இப்போ இதை மைனஸ் பண்ணுங்களேன். what will be my answer? therefore 9999 minus 39 I will get the answer as 99916 கிடைக்கும். ஆனா இது மட்டுமே ஆன்சர் கிடையாது. I should have the remainder 2. அப்ப remainder 2 போட்டோம்னா plus 2 போட்டோம்னா தான் உனக்கு என்ன கிடைக்கும்? 99,962 டிவைட் பண்ணும்போது எதால டிவைட் பண்றோம்? இது எல்லாத்துனால டிவைட் பண்ணும்போது or 120 ஆல் டிவைட் பண்ணும்போது I will have the remainder as 2.